அப்புறம் நேற்று ஆஃப் டே ஆப்சென்ட் போல. ஆப்சன்ட் தான், பட் இப்படியே போனா வேலைய விட்டே தூக்கிடுவாங்க போல இருக்கு. ஆமா, எனக்கு ஓகே. உங்களுக்கும் நேத்து இந்த மாரி நடந்துச்சு? நேற்று இல்லை, 2 நாளுக்கு முன்னாடி நடந்துச்சு. ஓகே, அது நானும் சேம் ஆஃப் டே ஆப்சென்ட் ஓகே, தான். ஓகே. ஸோ நம்ம எதை பற்றி இப்போ பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கிருஷ்ணகிரி டு ஒசூர் இந்த இன்பிட்வீன் கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 5 மேம்பாலங்கள் கட்டினுக்கிறாங்க. ஸோ இதனால எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க, ஸோ என்னென்ன டிராபேக் இருக்குது, அதுக்கான பெஸ்ட் சொல்யூஷன் எது பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணகிரிலேருந்து ஒசூரில் 5 மேம்பாலம் கட்டியிருக்கிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு நாளைக்கு 5000த்துக்கும் மேற்பட்டவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்குக்கு போயிட்டு இருக்காங்க. லைக் வந்து கிருஷ்ணகிரிலேருந்து ஒசூர்லேருந்து ரிட்டன் வரவங்க. ஸோ ஒசூர்லேருந்து ரிட்டன் வரும்போது எந்த பிரச்சனையும் இல்லை, வீட்டுக்கு வராங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் அதே கிருஷ்ணகிரிலேருந்து ஒசூருக்கு போகும்போது அவங்க ஒருத்தர்கிட்ட வேலை செய்ய போகிறாங்க. ஸோ அந்த பஞ்ச் டைம் அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து அந்த பஞ்ச் டைம் இல்லாமல் இருக்கும், அவங்களுக்கு பரவாயில்ல. பட் ஆனால் அந்த பஞ்ச் டைம் அப்படின்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது வந்து அவங்களுக்கு தான் தெரியும். ஆக்சுவலா பார்த்தோம்னா நம்ம ஒசூர் டு கிருஷ்ணகிரியில 5 இடத்துல வந்து ஃப்ளைஓவர் அமைச்சிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் மெடிக்கல் காலேஜ்ல எதுக்காகனா ஆம்புலன்ஸ் வந்து கட் பண்றதுக்கு ஆப்ஷனே இல்லை. ஸோ சுற்றி தான் வர வேண்டியதாக இருக்கு. அதுக்காக அங்கே ஒரு ஃப்ளைஓவர் அமைக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமான ஃப்ளைஓவர். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா மேலுமலை ஏற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைஓவர் அமைக்கிறாங்க. அதுக்கு அடுத்து சின்னாறு கிட்ட ஒரு ஃப்ளைஓவர் அமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சூளகிரி கிருஷ்ணகிரி டு ஒசூர் போகிற வழியில சூளகிரி ஃபாரஸ்ட் இருக்கும், அதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளைஓவர் அமைக்கிறாங்க. இதுக்கு அடுத்து பேரண்டப்பள்ளி கிட்ட ஒரு ஃப்ளைஓவர் அமைக்கிறாங்க. இங்கே அதிகப்படியான ஆக்சிடென்ட் ஆகுறது பார்த்தோம்னா, ஐ மீன் அதிகப்படியான டிராஃபிக் ஆகுறது பார்த்தோம்னா பேரண்டப்பள்ளி ஹைவேக்கிட்ட தான். இது எதுக்காக அமைக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, நம்ம NH44 இந்தியாவிலே மிகவும் நீளமான NH கிருஷ்ணகிரி டு கன்னியாகுமரி வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைஓவர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குன்றது போயிட்டு தான் இருக்குது. நமக்கு ஒர்க் டைம் எப்படி இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு இம்பார்ட்டண்ட் ஒசூர் டு கிருஷ்ணகிரி டு ஒசூர் போகும்போது எந்த விதமான ஆக்சிடென்ட்டும் ஆகாமல் நம்ம போய் வீட்டுக்கு ரீச் ஆகணுன்றது அதுவும் இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைஓவர் அமைச்சிட்டு இருக்காங்க. பாராட்டப்படக்கூடிய விஷயம். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைஓவர் அமைக்கிறதுனால ஏற்படக்கூடிய டிராஃபிக் ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 1.25 மணி நேரம் வரைக்கும் இந்த டிராஃபிக் ஏற்படுது. நீங்கள் மேப்பில் இப்போ போட்டால் கூட தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா ஒசூர் டு கிருஷ்ணகிரி போகிற வழியில் இடையில வந்து கார் நின்றுட்டு இருக்க மாதிரி 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஹோல்டாக இருக்க மாதிரி தான் காமிக்கும். ஸோ நம்ம சொல்லக்கூடிய சஜஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதில் மேப்லேயே நம்ம எடுத்துக்குவோம் ஃபர்ஸ்ட்டு. அதில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து பெங்களூர்லேருந்து சேலம் போகிறீங்க, அதாவது 1 to 1 போகிறீங்க அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சஜஷன் பண்ணுற மேப் ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கிருஷ்ணகிரி வழியாக தருமபுரி போயிட்டு சேலம் போகிற மாதிரி தான் இருக்கும். பட் இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. என்னன்னா ராயக்கோட்டை சைடு வந்து மேப்லேயே சஜஷன் பண்ண மாட்டேங்குது. லைக் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து சேலம் போகிறாங்க அப்படின்னா இவங்க தாராளமாக ராயக்கோட்டை, தருமபுரி, சேலம் அந்த மாதிரி ரீச் ஆகலாம். பட் அவங்களும் இந்த கிருஷ்ணகிரி வழியாக வரனால முன்னையே டிராஃபிக் அதிகமாக இருக்குது. இந்த நேரத்தில் வந்து இன்னும் டிராஃபிக் அதிகமாகும். லைக் வந்து இப்போ நீங்கள் வந்து வேலூர் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பக்கம் போக கூட தேவையில்லை, நீங்கள் நேராக கிருஷ்ணகிரி பக்கம் கூட வரலாம். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் காருங்க, பைக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ராயக்கோட்டை பக்கம் சூஸ் பண்ணலாம். ஸோ வெயிட் அதிகமாக இருக்கிற லாரிங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக NHல தான் போக முடியும். ஸோ லாரியை நம்ம எதுவும் சொல்ல கிடையாது. இந்த காரு, இந்த பஸ்ஸு, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 2 வீலர்ஸ் இதெல்லாம் நீங்கள் தாராளமாக ராயக்கோட்டை வழியாக போயிட்டு தருமபுரி போயிட்டு சேலம் ரீச் ஆகலாம். ஆக்சுவலாக வீக்கெண்ட் டைமில் தான் பார்த்தீங்கன்னா இந்த டிராஃபிக்ன்றது அதிகமாகுது. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒசூர் டு தருமபுரி, அதாவது நரலூர் டு தருமபுரி NH 844 அமைச்சிட்டு இருக்காங்க. 90% ஒர்க் இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் 10% ஒர்க் இருக்குது, டோல்கேட் ஒர்க் இருக்குது. ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. பட் இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி கார் போகலாம், பைக் போகலாம். வீக்கெண்ட் டைமில் இந்த 1 to 1 பஸ் ஆகட்டும், கார் ஆகட்டும், பெங்களூர்லேருந்து ஒசூர் வராமையே அந்த எலக்ட்ரன் சிட்டி வழியாக நரலூர் வழியாக, அப்படி இல்லையா ஒசூர் வந்து ராயப்பேட்டை, பாலக்கோடு வழியாக தருமபுரி போகலாம். இந்த பக்கம் வந்து இந்த காருங்க வந்து டிராஃபிக் ஆகிறது கொஞ்சமாவது கம்மியாச்சுன்னா, மற்றபடிக்கு லாரிங்க அப்புறம் வந்து ஒசூர் டு கிருஷ்ணகிரி போகிற பஸ்ஸுங்க மட்டும் போனாலே ஓரளவுக்கு இங்கே வந்து டிராஃபிக் கம்மி ஆகிடும். அண்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக அமையும். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 மினிட்ஸ் 50 நிமிஷத்தில் மட்டும்தான் டார்கெட், அதுக்குள்ளே ரீச் ஆகிடுவோம். பட் இப்போ அப்படி கிடையாது, அப்படியே டபுள் ஆகிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒர்க் பண்ணுறவங்க வந்து ரொம்பவே சிரமப்பட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம கூட சொல்லக்கூடிய விஷயம். உங்கள் சஜஷன்? இப்போ நம்ம வந்து 1 ஹவரில் ஒசூர் போய் இப்போ ரீசெண்ட் டைமில் இப்போ ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா பெரிய சக்ஸஸ்ங்க. நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பிரஸில் ஏறினாலும் சரி, 1 to 1 ஏறினாலும் சரி, எப்படி இருந்தாலும் அந்த 5 மேம்பாலத்தில் ஒரு மேம்பாலத்துக்கிட்ட கண்டிப்பாக மாட்டிக்குது பஸ்ஸு, இல்லை வண்டிங்க மாட்டிக்குது, மொத்தமாக வந்து ஜாம் ஆகிடுது. ஸோ அந்த இடத்துல நம்ம ரிலீவ் ஆகிறதுக்கு குறிப்பிட்டு ஒரு 1/2 hour கன்ஃபார்ம் ஆகிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது 1.5 hour வந்து மினிமம் டைமாக ஒசூர் ரீச் ஆகிறதுக்கு இருக்குது. ஸோ ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே கொஞ்சம் பிஃபோராக ஒரு 3/4 மணி நேரம் 1 ஹவருக்கு முன்னாடியே கிளம்புற சுச்சுவேஷன் இப்போ இருக்குது. ஸோ எங்களுடைய சஜஷன் என்னன்னா, கூகுள் மேப்லேயே அந்த ரூட்டை வந்து சஜஷன் பண்ண மாட்டேங்குது. ஸோ நிறைய பேருக்கு வந்து அந்த ரூட் தெரியும், ராயக்கோட்டை, தருமபுரி. ஸோ நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு ஸோ எல்லாருமே கிருஷ்ணகிரி ரூட்டை தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் உங்களுக்கு அந்த ரூட்டு தெரியலனா, ஸோ இப்போ கூட நீங்கள் பெங்களூர்லேருந்து சேலம் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா
கிருஷ்ணகிரி வழி சஜஷன் பண்ணுவோம். பட் அதே இன்னொரு ரூட்டில் செல்றது தருமபுரி பார்த்தீங்க அப்படின்னா ராயக்கோட்டை வழியாக போகும். ஸோ நீங்கள் 1 to 1 டேரெக்டாக போகிறதா இருந்தால் என்னுடைய பெஸ்ட் சஜஷன் நீங்கள் ராயக்கோட்டை வழியாக தருமபுரி போயிட்டு சேலம் போங்க. கிருஷ்ணகிரி வேலூர் போனோம் அப்படின்னா மட்டும் இந்த ரூட்டில் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ மேக்ஸிமம் எங்களை மாதிரி ஒர்க்குக்கு போகிறவங்களுக்கு கொஞ்சம் டைமிங் சேவ் ஆகும். நாங்கள் கரெக்டாக போய் ரீச் ஆகிறதுக்கும் கொஞ்சம் பாசிபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் நாங்கள் உங்ககிட்ட கேட்டுக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட சஜஷனை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.